சென்னை எண்ணூரில் அமோனியா உற்பத்தியை மீண்டும் கொரமண்டல் நிறுவனம் தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அமோனியா உற்பத்தியை தொடங்கவில்லை என்று விளக்கமளித்திருக்கிறது கொரமண்டல் நிறுவனம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், இந்த விவகாரத்துடைய முழுமையான பின்னணி என்ன? சென்னை கோரமண்டல் நிறுவனத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நள்ளிரவு திடீரென வாயு கசிவு ஏற்பட்டது. அந்த அமோனியா வாயு கசிவால் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், மீனவ கிராமங்கள் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு நெறிமுறைகளுடன் கடந்த வாரம் கோரமண்டல் நிறுவனம் அது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில அமோனியா உற்பத்தி தொடங்கி இருப்பதாக சமூக வலைதளங்களிலும் பல்வேறு அறிக்கைகளும் போலியாக வெளியே வந்த நிலையில் அமோனியா உற்பத்தி தொடங்கவில்லை என கோரமண்டல் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு நெறிமுறைகள், ஒழுங்குமுறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலுடன் ஆலையின் செயல்பாடு துவங்கியுள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சல்பியூரிக் அமிலம் ஆலைகளின் செயல்பாட்டு மட்டுமே துவங்கியிருப்பதாக விளக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உரப்பிரிவு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 5.92 கோடி இழப்பீடு வழங்கவும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. வருடத்திற்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை கப்பலில் இருந்து வரக்கூடிய அந்த பைப்புகளை பராமரிக்க வேண்டும். அமோனியா வாயு பத்திரமாக கொண்டு வரப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் மார்ச் மாதம் பாஸ்போரிக் அமிலம் மற்றும் சல்பூரிக் அமிலம் உள்ளிட்டவைகளும் பாதுகாப்பாக கையாளப்படுகிறதா என்பது குறித்தான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இப்போது கோரமண்டல் நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள குழுவில் தேவையான அனுமதிகள் பெறப்பட்டுள்ளதாகவும் நிறுவனத்தின் பெயரை உள்ளடக்கி ஒரு சில அறிக்கைகள் முற்றிலும் ஆதாரமற்ற பொய்யான தகவல்கள் பரவி வருகிறது. அது முற்றிலும் போலியானது என தெரிவிக்கப்படுகிறது. நிறுவனத்தை பொறுத்தவரை சல்பூரிக் மற்றும் இன்னொரு அமிலம், அதாவது சல்பியூரிக் அமிலம், 2 அமிலங்களின் ஆலைகள் மட்டுமே தற்போது செயல்பாட்டை தொடங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.